تنحى يا حزن واهجر فؤادا، توكل بجد بعزم فصيح، فإني علمت بأنك نجوى ولبس خبيث مضل قبيح. تبختر ترجل بصوت وخيل، فما لك في الأرض درب صحيح. إلى الله عدنا وبالله نذنا، ليطوى زمان بائس شحيح، ليطوى زمان بائس شحيح. سبحان الله وبحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله العزيز وفرقانه المجيد: يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة وإن تصبحوا على ما فعلتم نادمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ரப்புடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையில் முழு திருப்தி கண்டவர்களாக அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்து விட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் மீதிலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் தூய்மையான அத்தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சுபசோபனம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமைக்கு அல்லாஹ்வும் அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கக்கூடிய சில அறிவுரைகளை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் சொல்லி காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை மட்டுமல்ல,
இந்த சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் எந்த துறையை நாம் நோக்கினாலும் அந்த துறைகளெல்லாம் ஒற்றுமை என்ற வார்த்தை அப்படியே சிதறடிக்கப்பட்டு ஒற்றுமை என்ற வாயில் அடைக்கப்பட்டு அதற்கு நேர் எதிரான வாயில்கள் அத்தனையும் திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசவை தொடக்கம் அடுப்பங்கரை வரைக்கும் ஒற்றுமை என்ற ஒன்றை நம்மால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒற்றுமைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீரழிந்துவிடக் கூடாது. அப்படி இந்த இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீரழியுமாக இருந்தால், பிரிவுகள் வந்துவிடுமேயானால் அல்லாஹ்வை வணங்கப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே வாழ மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ற கட்டமைப்பு ஒன்றாக ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ்வும் அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை பற்றி ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 49வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே பின்வருமாறு சொல்லி காட்டுகிறார். நான் மேலே உங்களுக்கு ஓதி காட்டிய அந்த அல் குர்ஆனிய வசனம், ஒரு தீயவன் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வருகிறான் என்றால் அதை நீங்கள் தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். தீர விசாரிக்காமல் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ், அப்படி ஒரு செய்தியை ஒருவன் கொண்டு வந்தால் அதனை நீங்கள் தீர விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வருவீர்களே ஆனால் ஒரு சமூகத்திற்கு உங்கள் அறியாமையின் காரணமாக நீங்கள் தீங்கிழைத்து விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பிறகு அதாவது அதற்கு பிறகு நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். யார் எந்த ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் அதை தீர விசாரிக்க வேண்டும். சில வேளை சத்தியத்தின் மீது இருக்கின்ற பொறாமையின் காரணமாக அமீரை பற்றிய ஒரு அவதூறு சொல்லப்படும். சத்தியத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அவதூறுகள் பரப்பப்படும். அந்த நேரத்திலே வரக்கூடிய செய்தி உண்மையானதா என்பதை ஆய்வு செய்யாமல் ஆராயாமல் தான் சத்தியத்தில் இருந்த அதிகமானவர்கள் புறமுதுகிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்? பிறகு அவர்களுக்கு தெரியும் வந்த செய்தி பொய்யானது, வந்த செய்தி அவதூறானது என்பது அவர்களுக்கு தெரிந்தாலும் புறக்கணித்த சத்தியத்தை மீண்டும் வந்து ஏற்றுக்கொள்வது என்பதை ஷைத்தான் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டான். இழந்த கௌரவத்தை மீண்டும் அடைய வேண்டும் என்பதை ஷைத்தான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான். நீ சென்று அவர்களோடு சேர்ந்தால் உனது கண்ணியம், உனது மானம், உனது மரியாதை எல்லாமே இழந்துவிடும். இதற்கு பிறகு யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு சிந்தனையை ஷைத்தான் நிச்சயமாக உருவாக்குவான். ஆனால் கண்ணியத்தை இழந்துதான் இந்த சத்தியத்திலே இருந்து சென்றிருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு ஒரு நாளும் உணர வைக்க மாட்டான். இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யாரை பற்றியாக இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே ஆனால் கணவனை பற்றிய ஒரு செய்தி மனைவிக்கு வருகிறது என்றால் அது உண்மையானதா, அது எந்த இடத்திலே இருந்து பிறந்து வந்த செய்தி, யாராவது அவதூறு சொல்கிறார்களா என்பதை நிதானமாக சிந்தித்து அது உண்மையானதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, அப்படி நீங்கள் செய்யாமல் அவசரப்படுவீர்களே ஆனால் ஒரு சமூகத்திற்கே நீங்கள் தீங்கிழைத்து விடுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீர்குலையாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இது. அதாவது உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் பைஅத் கொடுத்தோம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஷரத்துகளை இட்டு எங்களிடத்திலே அந்த பைஅத்தை எடுத்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் சரி,
உங்களுக்கு கஷ்டமான நேரமாக இருந்தாலும், உங்களுக்கு இலகுவான நேரமாக இருந்தாலும், அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, உங்களுக்கு இலகுவான நேரமாக இருந்தாலும் கஷ்டமான நேரமாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும். அதே போன்று உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் அமீர் ஒன்றை உங்களுக்கு கட்டளையிட்டால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். எனக்கு விருப்பமான செய்தியிலே கட்டுப்படுவது என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் எங்களுக்கு வெறுப்பான சந்தர்ப்பத்திலும் அமீருக்கு நீங்கள் செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே பையத்தாக எடுத்தார்கள். அது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. அது இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே அந்த பைஅத்திலே ஒரு ஷர்த்தாக அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தார்கள். அது என்ன தெரியுமா? உங்களை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். எங்களை விட இன்னொருவருக்கு அமீரால் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை தான் ஷைத்தான் ஒரு சந்தர்ப்பமாக அதாவது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆலிம் இல்லாத இடத்திலே இன்னொருவர் ஒரு பொறுப்புக்கு வருகிறார், அல்லது ஒரு மூத்த ஒரு சகோதரர் இருக்குகின்ற பொழுது இளைய ஒரு சகோதரர் பொறுப்புக்கு வருகிறார். ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு இருக்க, இஸ்லாத்திலே புதிதான ஒருவர் இஸ்லாத்திலே ஒரு அதாவது சத்தியத்திலே ஒரு பொறுப்பை ஏற்கிறார் என்றால் அந்த நேரத்திலே ஷைத்தான் என்ன செய்கிறார் என்றால் ஒரு வகையான ஊசலாட்டங்களை தூண்ட ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பாடம் பெற்ற நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்த ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று சில அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை சஹாபாக்கள் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், 10 பேர்களை அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் சுவர்க்கவாசி என்று அறிவித்தார்கள். இவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சுவர்க்கவாசிகள் என்ற நன்மாராயத்தோடு வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கவாசி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கவாசி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற நபித்தோழர்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஒரு நபித்தோழரும் யா ரசூலல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுவர்க்கவாசி என்று சொன்னீர்களே, ஒரு நாளாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே மக்காவுடைய தெருக்களிலே நாய்களை போன்று நாங்கள் அடிக்கப்பட்டோம், அந்த நேரத்தில் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்கள். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நுபுவத்தினுடைய செய்தியை சொல்லி 6 வருடங்களுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். என்றைக்காவது ஒரு நாளைக்கு யா ரசூலல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கவாசி என்று சொன்னீர்களே, அவர்களை விட நான் மட்டமானவரா, அவரை விட நான் குறைவானவரா என்று என்றைக்காவது ஒரு நாளையிலே கேட்டதில்லை. ஏன்? இஸ்லாத்தை பற்றி புரிந்திருந்தார்கள். நமக்கு எது தேவை? சுவர்க்கம் தேவை. அந்த நரகத்தில் இருந்து நாம் தப்ப வேண்டுமேயானால் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய கண்ணியங்களை விட நாளைய மறுமையிலே கிடைக்கக்கூடிய கண்ணியங்கள் தான் மேலானது. முஃமின்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால், ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, அல்லாஹ்விடத்திலே முஃமின்கள் பிரார்த்திப்பார்கள், ரப்பே நீ யாரை நரகத்திலே நுழைவித்தாயோ திட்டமாக அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய். இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பதவியாக இருந்தாலும் கேவலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிரந்தரமானது அல்ல. ஒரு சொற்ப காலம் நம்மை அதை வைக்கப் போகிறது, அந்த பதவியிலும் அந்த பட்டங்களோடு நம்மை வாழ வைக்கப் போகிறது. அதற்கு பிறகு நாம் செல்ல வேண்டிய ஒரே இடம் மறுமை. அந்த இடத்திலே யார் வெற்றி பெற்றாரோ அல்லாஹ் அதனைத்தான் சொல்கிறான். அதுதான் திட்டமான கேவலம். மறுமையிலே யார் நஷ்டமடைகிறார்களோ அதனை போன்ற ஒரு கேவலம் இல்லை என்ற செய்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அதே போன்ற ஒரு செய்தி தான் இந்த உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்திக்கு இணங்க சஹாபாக்கள் அந்த செய்தியை ஆழமாக உள்ளங்களிலே பதிந்து வைத்திருந்தார்கள். எங்களை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டாலும்
அந்த நேரத்தில் நாம் அமீருக்கு கட்டுப்படுவோம். எதற்காக? இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை பாதுகாக்கப்பட்டால்தான் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த இஸ்லாம் சென்றடையும் என்பதை தெளிவாக புரிந்திருந்தார்கள். பாருங்கள், அடுத்த ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹிஜ்ரி 15 இந்த சம்பவம் நடக்குகிறது. யர்மூக்கினுடைய யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். யர்மூக்கினுடைய யுத்தம் முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஆரம்பமாகிறது. ரோமானிய பேரரசுக்கு எதிராக இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமிய மக்களால், சஹாபாக்கள் சமூகத்தால் அரங்கேற்றப்பட்ட இந்த யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒட்டுமொத்த இராணுவ படைக்கும் தளபதியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்படுகிறார்கள். இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில யுத்தம் ஆரம்பமாகிறது. யுத்தம் ஆரம்பமாகி யுத்தம் ஆரம்பமாகக்கூடிய இந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்படுகிறார். இப்படியே யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைத்து விடுகிறார். இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரும் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்களில் ஒருவர், இவருடைய கரத்திலே அமீருல் முஃமினீனுடைய கடிதம் கிடைக்கிறது. இந்த கடிதத்தை பார்த்தால் இந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே என்ன நடக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியாது. இன்றைய நாட்களை போன்று அவசரமாக, அதாவது தகவல்களை பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. ஏதாவது தகவல் அனுப்ப வேண்டும், ஒரு தகவல் அவர்களுக்கு வர வேண்டுமேயானால் ஒற்றர்களை அனுப்பிதான் அந்த தகவல்களை பெற வேண்டும், அந்த தகவல்களை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு காலம். அந்த நேரத்திலே கடிதம் வருகிறது அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்திலே. பார்த்தால் அந்த கடிதத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியோடு உமர் அவர்களிடத்திலே இருந்து அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்களுக்கு கடிதம் எழுதப்படுகிறது. இராணுவ தளபதியாக நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று காலித் இப்னு வலீதிடத்திலே சொல்லுங்கள், அவரை சாதாரண ஒரு இராணுவ வீரனாக நின்று அந்த யுத்த களத்திலே போராடுமாறு நீங்கள் சொல்லுங்கள் என்று கடிதம் வந்தவுடன் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த கடிதத்தை சொன்னால் குழப்பம் வந்து விடுமோ? ஏன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, காபிர்களோடு கடுமையான யுத்தம், தளபதியை நீக்கிவிட்டு இன்னொருவரை அந்த படைக்கு தளபதியாக ஆக்கி கடிதம் வருகிறது. அவர்கள் அப்படியே மறைத்துக் கொள்கிறார்கள். யுத்தம் முடிந்து விட்டது. அந்த யுத்தத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த நேரத்திலே பிறகு அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூடாரத்தை தட்டுகிறார்கள். தட்டி சொன்னார்கள், காலித் அவர்களே, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இந்த கடிதம் வந்திருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னை பதவி ஏற்குமாறும் உங்களை பதவியிலிருந்து விலகுமாறும் அமீர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் உடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெத்தியை முத்தமிட்டார்கள். இட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த காலிதுக்கு எதிலே மதிப்பு இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு பின்னால் நான் நின்று போராடுவதிலே தான் எனக்கு வெற்றி இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் சுவர்க்கத்திற்கு என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே தன்னுடைய பதவி பறிபோனதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. உடனடியாக அந்த தோழரையும், அவருக்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் என்று போராடுவதிலே தான் எனக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தனது பதவியை பற்றி எந்த ஒரு கவலையும் படாதவராக, அதற்கு பிறகு உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருட காலங்கள் ஆட்சி செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். 8 வருட காலங்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு எந்த ஒரு பதவியையும் தான் எடுக்கவில்லை. அவர்கள் மரணித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அழுவார்கள். எப்படி தெரியுமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன், உங்களுடைய பதவியை விட்டு நீங்கள் விலக வேண்டும்,
உங்கள் பதவியை திறந்துவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அபூ உபைதா பின் ஜர்ராஹுக்கு நீங்கள் அதாவது பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியவுடன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். மரணிக்குகின்ற வரைக்கும் ஒரு நாள் கூட நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக நீங்கள் என்னை இந்த பதவியில இருந்து நீக்க வேண்டும், எதற்காக வேண்டி இந்த பதவியை நீங்கள் தூக்கிவிட்டு எனக்கு அவரை நீங்கள் அமீர் ஆக்க வேண்டும், இந்த படை தளபதியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. சஹாபாக்கள் தெளிவாக ஒன்றை புரிந்திருந்தார்கள். என்ன? இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீரழிக்கப்படக்கூடாது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை பற்றி நமக்கு தெரியும். எந்த யுத்தத்திலே சென்றாலும் பிறகு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இந்த அதாவது காலித் இப்னு வலீதை இந்த படையில இருந்து தளபதியில இருந்து தூக்கினேன் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களாகவே சொல்லுகிறார்கள். மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். எங்கெல்லாம் காலிதுடைய படை இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் வெற்றி நிச்சயம் என்று பேசப்பட்டது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எந்த ஒரு தனி மனிதனுடைய புகழும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான். காலித் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உமர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அல்லது ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தனது மார்க்கத்தை பாதுகாப்பான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் காலித் இப்னு வலீத் அவர்களிடத்தை இந்த பதவியை நான் பிடுங்கி எடுத்தேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி பதிவு செய்யப்படுகிறது. என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமைக்கு விட்டுக் கொடுப்புகள் மிக மிக அவசியமானது. தனது பதவி பறிபோனது, ஒரு நாள் கூட அமீருல் முஃமினீனிடத்திலே போய் நின்று கொண்டு ஏன் என்னை பறித்தீர்கள், எதற்காக என்று ஒரு நாள் கூட கேட்கவில்லை. ஏன்? அவர்கள் தெளிவாக புரிந்திருந்தார்கள். இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பதவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்திருந்தார்கள். அதே போன்றுதான் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியின் பொழுது மதீனாவில இருந்து பெரிய ஒரு படையோடு அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள். நுழைந்த அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு படை பட்டாளத்தோடு செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த காபிர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் படையோடு வருகிறார்கள். ஒரு காலத்திலே இந்த ஊரிலே இருந்து நாம் அடித்து அவரை விரட்டினோம், ஒரு காலத்திலே அவரை நாம் அநியாயங்கள் செய்தோம். அவர் இந்த ஊரை விட்டு சென்றதற்கு பிறகும் அவரை நாம் நிம்மதியாக வாழ விடவில்லை. மதீனாவுக்கு நமது படைகளை திரட்டி கொண்டு போய் பல யுத்தங்களின் மூலமாக அவரை தொந்தரவு செய்திருக்கிறோம். இப்பொழுது படைகளோடு அந்த மனிதர் நமது ஊருக்குள்ளாக வருகிறார் என்றால் அவர்கள் பயந்தார்கள். ஷேக், எனக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பண்பிலே மிக மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுக்குள்ளே அதாவது பணிந்தவர்களாக, எந்த ஒரு பெருமையை போன்று பெருமை அடித்தவர்களாகவோ அல்லது கர்வம் கொண்டவர்களாகவோ அந்த மக்களுக்கு எதிராகவோ அல்லாஹ்வுடைய தூதர் செல்லவில்லை, அமைதியாக சென்றார்கள். அந்த நேரங்களிலே இருந்த தலைவர்மார்கள் எல்லாம், காபிர்களாக இருந்த மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆள் அனுப்பி இஸ்லாத்திற்குள்ளாக நுழைய ஆரம்பித்தார்கள். இப்படியாக எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே, இந்த கஅபா இருக்கிறதே, இந்த கஅபா அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடிய அமைப்பிலே இல்லை. அதிலே ஒரு பகுதி கட்டப்படாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நேரத்திலே நான் விரும்புகிறேன் இந்த கஅபாவை உடைத்து விட்டு இதனை அழகாக புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்பொழுதுதான் இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் பேசலாம், எப்படி இதுவரைக்கும் யாரும் கை வைக்காத இந்த கஅபாவின் மீது அல்லாஹ்வுடைய தூதராகிய இந்த முஹம்மது கை வைத்து விட்டார் என்ற ஒரு சலசலப்பு வந்து இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீரழிந்து விடக்கூடாது, இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை துண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தனது ஆசை, தனது அபிலாஷைகளை கூட மண்ணிலே புதைத்தார்கள். ஏன்? இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை என்பது வலுவாக இருக்க வேண்டும், அதை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் சீரழித்து விடக் கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வந்த அந்த ஆசையை கூட எதற்காக விட்டுக் கொடுத்தார்கள் என்றால்,
இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீரழிந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. ஆனால் இன்றைக்கு நம்மிலே பலருக்கு வரக்கூடிய ஆசைகளை தான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தை துண்டாடக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரிலே தானே நமக்கு லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றால் அந்த தூதர் இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆசையை கூட அவர்கள் பெரிதுபடுத்தவில்லை. அந்த மக்களுடைய ஒற்றுமையை நலனை கருதி அல்லாஹ்வுடைய தூதர் அதை அப்படியே விட்டு விட்டார்கள். ஏன் முடியாதா? 10,000-க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் பின்னால் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கண்ணசைவுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணசைத்தால் எதை வேண்டுமையானாலும் செய்வதற்கு தயாரான ஒரு இராணுவ படை இருக்கிறது. எதை வேண்டுமையானாலும் செய்யலாம். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு காலத்திலே எதிர்த்த மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இந்த சமுதாய ஒற்றுமைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அதனை அப்படியே விட்டு விட்டார்கள் என்றால் இதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதே போன்று இந்த இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை சீரழியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வறுமையானால் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அதனை விட்டுக் கொடுக்கவும் இல்லை. சஹாபாக்களுக்கு மத்தியிலே அன்சாரி தோழர்களிலே இருந்த சில வாலிபர்களுக்கும் முஹாஜிர்களிலே இருந்த சில வாலிபர்களுக்கும் இடையிலே ஒரு வாய்த்தர்க்கம் வந்து விடுகிறது. அந்த நேரத்திலே யதார்த்தமாக அவர்களுடைய வாயிலே இருந்த ஒரு வார்த்தை வந்தது, அன்சாரிகளை எங்களுக்கு உதவிக்காக வாருங்கள் என்று அன்சாரிகள் அழைத்தார்கள். அதே போன்று முஹாஜிர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதில் இருந்த ஒரு வாலிபர் சொல்ல ஆரம்பித்தார், முஹாஜிர்களே எங்களுக்கு உதவிக்காக வேண்டி நீங்கள் வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விட்டது. யார் அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பால் மிக மேலானவர். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்பண்புக்கு சொந்தக்காரர். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்கள் மீது பாசத்தோடு, அதாவது ரஹீம் யாருக்கு பேர்? அல்லாஹ்வுடைய பேர். ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர். அந்த பெயரோடு அல்லாஹ் ஒப்பிட்டு அந்த அளவுக்கு பாசத்தோடு முஃமின்களோடு முஸ்லிம்களோடு நடந்து கொள்ளக்கூடிய தலைவர் என்று அழைத்த அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை பிளவுபட போகிறது, இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை துண்டாட போகிறார்கள் என்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே கடுமை காட்டி அந்த இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பாடுபட்டார்கள். அந்த வார்த்தையை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள். உடனே முஹாஜிர்களும் அன்சாரிகளும் உடனடியாக அந்த வார்த்தையை மீள பெற்றுக் கொண்டார்கள். தவறு இதற்கு பிறகு நடக்காது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நளினம் கலந்த ஒரு கடுமையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி, இந்த செயல் மோசமானது, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரும் பண்பானவர், இந்த செயல் இருக்கிறது இது அதை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு மோசமான செயல், இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை துண்டாடுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு கோடிட்டு காட்டினார்கள். என்றால் இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான உபதேசங்களை நமக்கு செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் சொன்னார்கள், ஒன்றுபட்ட ஒரு ஜமாஅத், ஒன்றுபட்ட ஒரு முஸ்லிம் கூட்டமைப்பு வாழுகின்ற பொழுது அதற்கு மத்தியில் யாராவது பிளவுகளை உண்டாக்கி தனக்கும் பைஅத் செய்யப்பட வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அவர் யாராக இருந்தாலும் சரி அவருடைய கழுத்திலே அடியுங்கள், அவரை விட்டு வைக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் எதற்காக? இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், அது சிதறடிக்கப்படக்கூடாது, அதாவது சிதறடிக்கப்படக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தில் கொண்டவர்களாக இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை, அதாவது இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையாக வாழுகிற பொழுது யாராவது அதற்கு எதிராக இரண்டாவது முறையாக பைஅத் எடுப்பதற்காக வேண்டி அந்த சமூகத்திலிருந்து பிரிந்து பிளவுபட்டு அந்த சமூகத்திலிருந்து வேறுபட்டு யாராவது அழைப்பார்களே ஆனால் அவர்களை நீங்கள் விட்டு வைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பதிவு செய்யப்படுகிறது. என்றால்
இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமை என்பது அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது யாருடைய ஆசை அபிலாசைகளுக்காக வேண்டியும் துண்டாடப்படக்கூடாது. நாமும் சில சந்தர்ப்பங்களிலே நிதானத்தோடு, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதானத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். நிதானத்தை இழந்தவர்களாக ஒரு நாளும் நாம் பயணிக்க கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது சமுதாயத்தார்களிலே உள்ள தலைவர்களை தன்னோடு வருமாறு சொல்லிவிட்டு 12 கோத்திரங்கள் இருந்தது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. நமக்கு தெரியும், அல்லாஹ் பல இடங்களில் அதனை ஞாபகப்படுத்துவார். விரிவாக சொல்வதற்குரிய நேரம் போதாது. அதனால் சுருக்கமாக அந்த சம்பவத்தை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தன்னுடைய சமுதாயத்தார் என்ன செய்தார்கள் என்றால், தூர் சீனாய் மலைக்கு அல்லாஹ்வை ரப்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்க போகிறார்கள். அதனை நாங்களும் செவியேற்க வேண்டும் என்ற ஆசையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதற்கான அனுமதியை பெற்றுக் கொண்டார்கள். இந்த சமுதாயத்தாரை அழைத்துக் கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி அவசரமாக செல்கிறார். இந்த நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக வேகமாக செல்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய ஆசையெல்லாம் ரப்பை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல விஷயமாக இருந்தாலும் நிதானம் என்பது அவசியமானது. நல்ல விஷயத்திற்கும் அவசரம் என்பது கூடாத ஒன்று. பாருங்கள், இந்த சம்பவத்தை எல்லா விஷயங்களிலும் நாம் நிதானத்தோடு பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஅன்னி மினல்லாஹ் வ அஜலது மினஷ் ஷைத்தான். அவசரம் இருக்கிறது, இது ஷைத்தானுடைய புறத்திலே இருந்து வருகிறது. அமைதி என்பது இது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இந்த அடிப்படையிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயம் பின்னால் எனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நட்பாசையிலே மிக வேகமாக ரப்பை சந்திப்பதற்காக சென்று விடுகிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கிறான், மூசாவே, உங்களுடைய சமூகத்தார் எங்கே? அப்பொழுது சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய அடிச்சுவடை பின்பற்றி அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் கேட்டான், வமா அஜலத்துக யா மூசா, மூசாவே ஏன் நீங்கள் அவசரப்பட்டீர்கள், எதற்காக? அல்லாஹுவே, அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் லிதர்பா யா ரப், உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரே ஆசையிலே தான் யா அல்லாஹ் நான் வேகமாக வந்துவிட்டேன். அல்லாஹ் சொன்னான், சென்று பாருங்கள், உங்கள் சமூகத்தை சாமிரி என்று சொல்லக்கூடியவன் அப்படியே வழிகெடுத்து விட்டான். தன்னுடைய கோத்திரத்தாரை அழைத்துக் கொண்டு, கோத்திரத்தார்களிலே உள்ள தலைவர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பாளியாக அமீராக நியமித்து விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக வேகமாக ரப்பை சந்திப்பதற்காக சென்றார்கள். ஆனால் அல்லாஹ் கேட்டான், ஏன் மூசா நீங்கள் அவசரப்பட்டீர்கள்? அவர்கள் சென்றது நல்ல நோக்கத்திற்காக. யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் உன்னை சந்திப்பதில் முதலாமவனாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசையிலும் தான் யா அல்லாஹ் அவசரமாக வந்தேன். அல்லாஹ் சொன்னான், இல்லை, அந்த அவசரத்தினுடைய விளைவு உங்கள் சமூகத்தை நீங்கள் சென்று பாருங்கள், சாமிரி என்று சொல்லக்கூடியவன் வழிகெடுத்து விட்டான். இப்படி அந்த சமூகம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக ஓரிரை கொள்கையை சொல்லி மிக சிரமத்தோடு கட்டியெழுப்பிய ஒரு சமூகம் ஒரு சொற்ப நேரத்திலே என்னவாகி மாறிவிட்டார்கள் என்றால், சாமிரி என்று சொல்லக்கூடியவனுக்கு, ஒரு மாட்டு கண்டுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களை மாற்றியது எது என்றால் அவசரப்பட்டார்கள். கொஞ்சம் நிதானத்தை இழந்ததினால் வந்த விளைவு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அவசரம் என்பதும் இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை சீரழித்துவிடும். நிதானத்தோடி பொறுமையோடு நாம் பயணிக்க வேண்டும். எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அந்த தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு மிக வேகமாக நாம் சென்று அதனை பரப்புவதோ, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன், ஒருவன் பொய்யன் என்பதற்கு தெளிவான சான்று என்ன தெரியுமா? அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, எதை தன் காதால் அவன் கேட்டானோ அது உண்மையா பொய்யா என்பதை எல்லாம் அவன் ஆய்வு செய்யவில்லை, ஆராயவில்லை, அதை அப்படியே மற்றவர்களிடத்திலே சொல்லிவிடுகிறான். இது நம்மிடத்திலே நடக்கக்கூடிய மிக
முக்கியமான ஒரு தவறு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மையை ஆராயாமல் அதனை சமூகத்திலே பரத்துவது இருக்கிறது. நாம் சாதாரணமாக வாய் வார்த்தைகளால் சொல்லிவிட்டு சென்று விடுவோம். ஆனால் அதன் பின்னணியிலே பல குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கும். அதன் பின்னணியிலே பல குடும்பங்கள் பிரிந்திருக்கும். கணவன் மனைவியாக ஒன்றாக வாழ்ந்தவர்கள். சாதாரண ஒரு வதந்தி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அவதூறு பரப்பப்பட்டது. அந்த அவதூறின் போது அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நபியே, நீங்கள் கொஞ்சம் அதனை நிதானமாக, அது நிச்சயமாக ஒரு அபாண்டம் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? அந்த மக்கள் அதனை பரப்பி விட்டார்கள். சில முனாஃபிக்குகள் அதனை பரப்பினார்கள். ஆனால் அது காலப்போக்கிலே முஸ்லிம்கள் கூட ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ என்று பேசக்கூடிய அளவுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒரு நாள் போய், ஆயிஷாவே, இப்படி நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே நீ தௌபா செய்து கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமையை மாற்றியது. அவசரம், நிதானம் இல்லாமல் ஒரு வார்த்தை அதனை பரப்பி விட்டார்கள். இது போன்ற காரியங்களை செய்து விட்டால் சில வேளை சில குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கும், சிலர் பாதிக்கப்படுவார்கள். சில வேளை ஒரு சமுதாய ஒற்றுமையை அந்த வார்த்தைகள் சீரழித்து நாசப்படுத்திவிடும் என்பதை கண்கூடாக கண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாகவும், இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமைக்கு நமது கண்ணியங்களை இழந்து நமது கௌரவத்தை நாம் தாழ்ந்து செல்கின்ற பொழுது நாம் ஒரு நாள் நினைக்க கூடாது நாம் இழிவுபடுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் தாழ்ந்து செல்வார்களோ அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக உயர்த்துவார். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக உயர்த்துவான். அவருடைய கண்ணியங்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இஸ்லாமிய சமுதாய ஒற்றுமைக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நமது சந்ததிகளுக்கும் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் தூய்மையான மார்க்கம், சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு மத்தியிலே வளர்ந்து வந்த இந்த மார்க்கம் நமது பிள்ளைகளுக்கும் சென்றடைவதற்கான வழிவகைகளை செய்யக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.